நமக்கு இந்த பாப்கார்ன் மட்டும் தான் மக்கர் பண்ணும். கேக்லாம் உருப்படியா தான் வரும். அதான் சரி இன்னைக்கு வெஜிடேரியன் கேக் பண்ணலான்னு பண்ணா, ஆனா வந்து திடீர்னு ஒரே ஒரு முட்டை மட்டும் என் கண்ண உறுத்திட்டே இருந்தது. அதையும் உடைச்சு ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு, ப்ரீ ஹீட் பண்றதுக்கு வச்சுட்டு, இந்த எசன்ஸ எடுத்து பார்த்தா, அது ரவுண்டு இருந்து. சரி அதுலயும் கொஞ்சம் ஊத்திட்டு மீதி வச்சுட்டு, அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் எல்லாம் மாவு, இருக்கிற எல்லா பவுடர் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சிட்டு, மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேல ஊத்திடணும். ஆனா என்ன, எப்போ பாரு நான் கேக்கு செய்யும்போதெல்லாம் ட்ரேக்கு ஃபுல்லாக ஊற்றி அழகாக புசு புசுன்னு செய்யணும்னு பார்க்கறேன்னா, ஆனால் ட்ரேக்கும் அந்த மாவுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேன்னுது. நான் ஒரு ரவுண்டு அந்த கேக்குக்கு இந்த டெஸ்டிங் பார்க்குறதுக்கு ஊற்றுன மாரியே நான் அதை ஊற்றி வச்சிடுறேன். அது குட்டியூண்டா வந்து தொலையுது. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா, நம்ம இவ்வளோ மாவு ஊற்றி கரெக்டாக அந்த ட்ரேக்கு நிகராக வந்து நிற்குது. ஒருவேளை நம்ம ட்ரேக்கு நிகராக நம்ம மாவு ஊற்றினா எவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கும்? இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணியே பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு அதை ஆற விட்டு எடுத்தேன்னா, அவசரம் கொடுக்க நான் கட் பண்ணி அதை பிச்சுப்பேன்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கேக் எக்ஸ்பர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, கட்டிங் எக்ஸ்பர்ட்டு. அவங்களால கொடுத்து இந்தாங்கம்மா கட் பண்ணி கொடுங்கன்னு பண்ணால் சூப்பராக வந்துடுச்சு. பேக்கரிலாம் கிடைக்கும், நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும். அதே டெக்ஸ்சராக அதே மாரி டேஸ்ட்டில் இருந்து. ஆனால் என்ன, இவ்வளோ மாவு போட்டு செஞ்சதுக்கு கடைசியில் ரவா கேக்கான்னு கேட்டாங்க.